கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் விநாயகனே மேல அறிவுகளே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் வருதல் நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தரவே துயர் ஆதை முகத்தோனே வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தரவே துயர் ஆதை முகத்தோனே சித்தி கணபதியே நலதே திருகுண நிதியே சித்தி கணபதியே திருகுண நிதியே வரது மறிவு பதியே சிவதீவி தமக்கனியே வரது மறிவு பதியே சிவதீவி தமக்கனியே இணைக்கின்ற விநாயகனே கீழ கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் மகுடத்தில் சூட்டி பாதுகை தலை பொருட்டி மோகிரமாக்கி மலர்கிறை தண்ணீரனை மகுடத்தில் சூட்டி கொத்து பறக்கமுடன் பறிக்கும் பொருளே கொத்து பறக்கமுடன் ஒரு பறிக்கும் பொருளே வழக்கு வழக்கு அதில் ஆனந்தமே விலங்கு வழக்கு வழக்கு அதில் ஆனந்தமே விலங்கு இணை தீர்க்கும் விநாயகனே கீழ கலிமுகனே கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் ஐயா கணபதியே வருவாய் எது இல்லை என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை முருகா கருணையில் உருவான அற்புதமே நிற்பவனே நிம்மதியாக நிற்பவனே வெள்ளை திருநீரில் அருளான நிற்பதே முருகா முருகா உன்னை பாடும் தொழில் வேறு இல்லை என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை
பூ போல தீ போல மண் போல மை போல வந்தா நாட்டாக நேட்டாக நான் பாடும் பாட்டாக வந்தா கனவுக்குள் வந்தாலும் கற்பனை அல்ல பரமாக ஸ்வரமாக கொடுத்தவமாக வந்தா
விஷயத்த தேக்கி வைங்க. என்ன தொண்டர்கள் இல்ல. சரி சரி, அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. அவ குடும்ப தகராறு வேற ஒன்றும் இல்ல. பேரும் சார்ந்த பெரியவர்களுக்கும் 10 மாசம் வயிற்றில் சுமந்தெடுத்து அன்னை மீனாட்சியில் தமிழ்நாட்டிற்கும் எதிர்ப்பு தாய்மார்களுக்கும் ஏடு போற்றும் எழுத்தாளர்களுக்கும் ஆற்றம் ஓற்றும் அறிஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுபடக்கூடிய பொண்ணா மண்ணை பொண்ணாகக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் விவசாயம் நல்லா செல்லம் செழிப்பா விழுந்துச்சாந்தா எங்க ஒரு உள்ள ஊரா கவட்டுக்குள்ள கையை வச்சு இன்னைக்கு வளர்க்குமா ஒன்னும் வளர்க்காது. இந்த வாரு என்னை பெத்த அந்த சாக்கை பிரிச்சு நீ பாட்டில் உட்காந்துருக்க மக்கா இப்போ காலை நீட்டி 2 காலையும் அப்போ நானும் ஐயா அவர் முன்னாடி போய் உட்கார சொல்லுவோம். நாடகம் பார்க்குறவங்க முன்னாடி வாங்க. என்ன பேச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்குங்க. சரி சரி, நாங்க எங்க வண்டியை பார்த்து நாங்க போயிட்டே இருப்போம். அதனால காலை பப்பரப்பான்னு விரிச்சு உட்காந்தினா நாடகம் ஒண்ணுத்துக்கு ஆகாது. நாங்களும் உட்காராதே முட்டிக்கால் கட்டாச்சுன்னு சொல்லுவோம். நீங்க இப்படித்தான் பேச வேண்டி சொன்னா அப்படித்தேன்ட்டு நாங்க போயிடுவோம். அதனால எங்க மாமா சொன்ன மாதிரி நம்ம ஓட்டிட்டு போனாதான் இந்த வண்டியை பண்ண முடியும். அதனால ஒரே ஒரு அதனால என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்து வச்சு முந்தா நாள் எங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல பொண்ணு பார்ப்பாங்க. நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பொண்ணு பார்க்குற ஊரா எப்படி பார்ப்பான்னு தெரியும். மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீடு போறதும் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடு போறதும் தெரியும். இந்த பயலுக்கு கொஞ்சம் கோளாறு, மண்டை கோளாறு. அந்த மாப்பிள்ளைக்கு இந்த முண்டையை பொண்ணு வாக்க வர சொல்லிட்டா புரோக்கரு ஒன்னே மாதிரி மண்டை கோளாறுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, பொண்ணு வாக்க கூட்டிட்டு போயிட்டாங்க. எப்பயும் ஒத்த மாத்திரையை போட்டா பால்ல கலந்து கொடுப்பாங்க மாத்திரை. ஆமா, இந்த மெண்டல் இல்லாம அதனால புத்தி சுவாம பேசணும் வைக்கணும்னு சொல்றக்காண்டி இந்த மாத்திரையை ஒத்த மாத்திரையை கணக்கி கொடுப்பாங்க. இந்த மூதைக்கு பொண்ணு வாங்க போறோம் தெரிஞ்சு 2 மாத்திரை உள்ள எக்ஸ்ட்ரா போட்டு நல்ல பசுமாட்டு பால்ல நல்லா கலந்து கரைச்சலா இருக்க பெரிய கரைச்சல் தொல்லையா இருக்கும் இருக்க போய் என்ன கண்ணு தெரியாதான் போட்டு கொடுத்துருச்சு. ஆமா, தெளிவா போட்டோம்னு ஆட்டாவை கூப்பிட்டாச்சு. ஆட்டா விட்டா பொண்ணு வாங்க போன பொண்ணு வீட்டுக்கு எப்படி நடந்திருக்காரு ஏப்பா இங்க இருந்தே சொல்லிதான் ஓட்டி போயிருக்காங்க. ஏப்பா பார்த்து பக்குவமா நடக்கணுங்க போட்டிருக்காங்க. இந்த முட்டை இது ஏற்கனவே அரை கோளாறு முடிச்ச முட்டைய பக்குவமா நடக்கணும்னு சொல்லிதான் கூட்டி போயிருக்காங்க. 2 மாத்திரை உள்ள தள்ளிட்டாங்க. பக்குவமா நடக்கன்னு சொல்ல நம்ம நடந்திருக்கான் பாரு. அப்ப இப்படித்தான் நடக்கணும் பாருக்கா புட்டு நடந்திருக்கான் பாரு. அவன் பேரு லிங்கம். ஐயா வண்டியில ஏரியா அப்படின்னு இருக்காங்க. நடந்திருக்கான் பாரு. நம்மால பக்குவமா தான் நடக்கணும். நடந்து வாரி அப்படின்னு நடந்திருக்கேன். பக்குவமா நடக்கணும்னா பக்குவமா என்ன முண்டா நடக்கிற ஒழுங்கா நடனான்னு சொல்ல. அப்ப இப்படி நடக்க கூடாது போல. அது மிலிட்டரி மாதிரி நடக்கணும் போல. மிலிட்டரி சிஆர்பிஎஃப் மாதிரி நடக்கணும் பாருக்க. அப்படி நம்மால கொடுத்துருக்க மாதிரி நடைய அடுத்த நட வண்டி கிட்டே நிக்குது. உள்ள ஏறுற வண்டிக்குள்ள இருக்காங்க. வண்டி கையை விட்டு தாண்டல, கை மாட்டிக்கிருச்சு. ஏன்னா மாத்திரை கோளாற காமிச்சிருச்சு. ஆமா, உள்ள ஏற பிடிச்சு உள்ளதில் இருக்காங்க. உள்ள போற மாதிரி தெரியல வண்டி. ஏன்னா எப்படி இருக்கணுமோ எந்நிலை வந்தாலும் தண்ணியிலே மறக்க கூடாது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சபை இருந்து பேசு, சமயம் இருந்து பேசு. சில நேரம் பேசாம இருந்து பழகின்னு இருக்கேன். எதை பேசக்கூடாதோ அதை பொது மேடையை பேச முடியாது. எதை வேணாலும் பேசலாம். ஆனா எதை பேசக்கூடாது பேசக்கூடாது எடுத்து வைத்து அவங்க கைதட்டிய ஒரே ஒரு தமிழருக்கு மட்டும் நன்றி. ஏன்னா இந்த மிச்சம் எல்லாரும் பாகிஸ்தான் இல்ல இலங்கையா இருப்பாங்க. அதனால கம்முன்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அரசு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்கப்பா. அரசு வேலையில தெரியாதா? அரசு வேலை நீங்க கலெக்டர் தாசில்தார் நினைச்சிடாதியா. நூறு நாளைக்கு என்னைக்கு ஆரம்பிச்சானா அன்னையோட விவசாயம் குட்டி வச்சுரா போச்சு. 100 நாளைக்கு பாக்குறவங்க அதுக்கு பேர் என்ன? அரசு ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி போலங்க. இப்படிதான் எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டி வச்சாங்க. ஆமா, போயாச்சு. கல்யாணம் எல்லாத்தையும் முடிஞ்சு
கடைசியில பார்த்தா தான் தெரியுது இந்த மூதேவிக்கு என்னென்னத்துக்கு என்னென்ன பொடியை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நல்லா மைக்ல சொல்லுங்க போய் என்ன சொல்லுங்க மைக்ல சொல்லுங்க. நீங்க தானே சங்க தலைவரை அப்ப எப்படி எதுக்கு சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா எதுக்கும் பொடி கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா சாம்பாருக்கு சாம்பார் பொடி, கறி குழம்புக்கு அந்த மட்டன் குழம்பு பொடி தனியா, சிக்கன் குழம்பு பொடி தனியா கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு. ரசத்துக்கு திடீர் ரசப்பொடின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, என் மாமியா ஒரு உத்தமையை பக்கத்து ஊர்தான் சொல்லக்கூடாது, சிவகங்கை பக்கத்துல இருந்தேன், அதனால சொல்லக்கூடாது. மருமையை வந்திருக்காரு, மருமையை நல்லா பாடுவாரு, மருமையனுக்கு நல்லா வச்சு கொடுப்போம்னு சொல்லி இந்த திடீர் ரசப்பொடியை எடுத்து போடணும்னு சொல்லிவிட்டு பக்கத்துல இருந்து எங்க மாமனார் நல்லா மூக்கு பொடி போடுவாரு. இந்த மூக்கு பொடி இந்த மூதைக்கு படிக்க தெரியல, இந்த சட்டக்குன்னு அந்த மூக்கு பொடி எடுத்து சட்டக்குன்னு தட்டிருச்சு, தட்டி புளியை கரைச்சு ஊத்திருச்சு. திண்டு விட்டு ஏறின அந்த பூவந்தியை தாண்டம்னா நச்சு நச்சுன்னு தும்பணும். அதையும் திண்டு விட்டேன். அப்படி அப்படி காலகட்டமா இருக்கு. அதனால எதுக்கு எப்படி போகணுமோ, ஏன்னா சினிமா கண்ணோட்டத்தோட நாடகத்தை பார்க்கக்கூடாது, நாடக கண்ணோட்டத்தோட இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போட்டக்கூடிய ஐயா பசுமன் ஊடா முத்து ராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் உரை பாடிவிட்டு எங்களை கலைப்பினியை தொடங்கிறோம். நன்றி வணக்கம். ஒரு இயக்கம் முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோ. ஐயா மனங்கலங்கிடலாமோ தேவர் மலர்ந்த முகத்தை காணோ. தெய்வமே பசுமொன் சிங்கமே தெய்வமே முக்குளத்து வீரர் சிங்கோ முத்துராமலிங்க தங்கோ மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு, மக்களை தவிக்க விட்டு மரணமான செய்தி கேட்டு மனங்கலங்கிடலாமோ இவர் மலர்ந்த முகத்தை காணோம். மனங்கலங்கிடலாமோ இவர் மலர்ந்த முகத்தை காணோம். நெஞ்சுறுதி கொண்ட வேறாம் நேதாஜி செய்கிறாராம், நெஞ்சுறுதி கொண்ட வேறாம் நேதாஜி செய்கிறாராம். அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே, அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அவரின் வாழ்வை மறந்தார் எவர் குமரராக மறைந்தார். அவரின் வாழ்வை மறந்தார் எவர் குமரராக மறைந்தார். அன்றிருந்த வெள்ளையனை அகற்றிடவே வேண்டும் என்று அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்திலே, அன்று ஒரு காலத்திலே ஆகஸ்ட் போராட்டத்தில் ஆர்வத்தோடு ஒளிந்தார் அந்த ஆங்கிலேயரை எதிர்த்தார். ஆர்வத்தோடு ஒளிந்தார் அந்த ஆங்கிலேயரை எதிர்த்தார். திருநகர் பங்களாவில் தேவர் மகான் இருக்கையிலே, திடீரென்று சுகமில்லாமல் மங்கியது மேனியெல்லாம், திடீரென்று சுகமில்லாமல் மங்கியது மேனியெல்லாம். மக்கள் மனசு கலங்க தேவர் மால்முருகனை வணங்க, மக்கள் மனசு கலங்க தேவர் மால்முருகனை வணங்க. ஐந்து மாதம் மதுரையிலே, அதுக்கடுத்து வேலூரிலே,
பச்சை குழந்தை முதல் தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டார். பசும்பொன் தந்த ராஜனே உன் புகழ் பாடுவேன் கடுகு சந்தைக்காரனே. தெய்வீக தீர்மானம் இன்னும் சாகவில்லை. கள்ளர் மறவர் அகமுடையார் நெஞ்சில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் மறவர் மக்களாய் நிலைத்துக் கொண்டிருக்கிறார். எடுத்துள்ள காலமாக இந்த பாட்டை யாரும் கேட்கலினாலும் இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு சக்தி. காலையில் வந்து கட்டக்கூடாது. இங்க சிறந்த முறையில் இந்த 100 ரூபாயை அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்தி அருமை ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம். சிறந்த முறையில் ஆர்மியம் செய்து கொண்டிருக்கும் அருமை என்ன கள்ளிக்குடி மரம் எடுத்த அருமை என்ன BM சீமான் அவர்களுக்கு விழா கமிஷனராக கொண்டாட இருந்து கொடுத்தவார்கள். இங்க அருமையான முறையில் மிருதம் செய்து கொண்டிருக்கும் அஞ்சூர் நாட்டுக்கு சொந்தக்காரருமாகிய ஏனாதியை சேர்ந்த எனது அருமை மாமா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய SO செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடைக்கு ஏற்படுத்துவார்கள். இங்க அருமையான முறையில் ஆண்டவுண்டு செய்து கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிள்ளை எனது அக்கா வாகனமாகிய எனது அருமை மாப்பிள்ளை தினேஷ்குமார் அவர்களுக்கு விழா கொண்டாடி ஏற்படுத்துவார்கள். அருமையான முறையில் எனது அருமை மாப்பிள்ளை கருவட்டி என்ற என்ற மூர்த்தி அவர்களுக்கு விழா கமிஷனராக கொண்டாடி ஏற்படுத்துவார்கள். இங்கு கூட நடித்துக் கொண்டிருக்கும் கடுகு சந்தையை சேர்ந்த ராக்கெட் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் கொண்டாட அளிக்கப்படுகிறார்கள். சிறப்பு சிறப்பு நல்லா குடிச்சு வாங்கினதை ஏனி அதை கொண்டு கொடுக்க முடியாதா? எப்படி ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தும்பிச்சாங்கிட்ட ஆசீர்வாதம் இல்ல. இப்படிதான் பக்கத்து வீட்டுல இன்னொரு கதை நடந்துச்சு. ஆமா ஆமா அந்த கதை தான். அதே மாதிரி வைங்க. ஆமா என்ன கதைன்னு கேளுங்க. ஒரு தகப்பனு ஒரு பையனு குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. குளிச்ச இடத்துல பாருங்க துண்டை கட்டி தாப்பங்காரே குளிச்சிருக்காரு. குளிச்ச மூதேவிக்கு அறிவு வேணாமா? புள்ள முன்னாடி என்னத்தை காட்டுறேன்னு வேணாமா? இங்க பாருங்க அவன் குளிச்சு முடிச்ச உடனே துண்டை பிடிச்சி பெத்தவளான்னு நிக்கித பொண்ணு துண்டை இப்படி அவுத்து அம்மனை கட்டையோட குளிச்சுட்டு இருக்கேன். பையன் என்னத்தை பார்த்தேன்னு தெரியல. ஏப்பா அவனுக்கு தத்துட்டு வகுறு. ஏப்பா உனக்கு வயிறு தத்தன்ல இருக்கு, அம்மாவுக்கு அம்மா வந்து மாசமா இருக்குல்ல, அம்மாவுக்கு வயிறு தத்தன்ல இருக்கு, என்னப்பா இருக்கு உங்க வயிற்றுக்குள்ள போய் கேட்க. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? அப்பதான் சொல்லியிருக்கேன் அம்மா வயிற்றுக்குள்ள தங்கச்சி பாப்பா உள்ள இருக்குடான்னு சொல்ல. ஆமா 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 தங்கச்சி பாப்பா உள்ள இருக்குடான்னு சொல்ல. அப்ப தங்கச்சி பாப்பா உள்ள இருக்கு அங்க. இப்ப அப்பா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுங்கள? ஆமா மறுபடியும் என்ன குளிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே இவன் கேட்டிருந்திருக்கேன் அந்த பிள்ளை அந்த பையன்காரன் கேட்டிருக்கேன், ஏமா உன் வயிற்றுக்குள்ள தங்கச்சி பாப்பா நடக்கு, அப்பா வயிற்றுக்குள்ள என்னமா நடக்கு அப்படின்னு கேட்க. இந்த முட்டை பிள்ளை போயிருக்கான மாதிரி ஒரு 80 கேட்பாங்க இல்ல. கேட்டாலும் உங்க அப்பா வயிற்றுக்குள்ள ஆனைக்குட்டி கிடக்குடான்னு சொல்ல சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த தொட்டி முத்தத்துக்கிட்ட இருந்துக்கிட்டு நல்ல கம்மாயில குளிச்சிருக்காங்க. குளிச்சுட்டு பெத்த விளையாண்டு நிக்கன்னு சொல்லிட்டு இவன் துண்டை அவுத்து இப்படி தென்னாவட்டா குளிச்சிருக்கேன். இவன் எதை பார்த்தான்னு தெரியல. திடுன்னு அலறி வீட்டுக்கு ஓடியான்ட்டு அம்மாட்ட, அம்மா அம்மா நீ சொன்னது உண்மைதாம்மா, அப்பா வயிற்றுக்குள்ள ஆனை குட்டி தான் கிடக்கு, எப்படா பார்த்தா கேட்க. சொன்னார தும்பிச்சாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அது இந்த தொங்கிட்டு கிடக்கு. அதுக்கிட்டே இந்த கதையா அப்படியாப்பட்ட இதெல்லாம் இருக்கு. அதனால என்ன கருத்து பொண்ணுக்கிறப்பாங்க நம்மளால உட்காந்துருக்காரு. வாங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். சந்திரலேகா சந்திரலேகா அம்மா ஏனெனில் இப்போ நேரமான நேரமாக விளையக்கூடிய நமது ஒரு நல்ல ஒரு அப்படி படச்சலவை அப்படி பொருட்சொல்ல செய்து இந்த நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூச்சுத்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஊருக்கு பேர் என்னது? பூஞ்சுத்தி. பக்கத்துல ஒரு ஊர் பேர் இருக்கு பூவந்தி. அப்ப இந்த ஊருக்கு விளக்க உண்டுல இருக்கா இல்லையா? அப்ப இது யார் சொல்லணும்? வெளியே வரட்ட போக போகத்தானே தெரியும். பொண்ணை போல செய்தி அதிகமா கவிச்சு வச்சு யாரும் எழுப்பிட மாட்டான்.
உள்ள விஷயத்தை வெளியே வைக்கும் தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான் இப்ப எடுத்து வைத்து அருள்மிகு ஸ்ரீ பொன் முனியாண்டி திருக்கோவில் நூதன ஆலய ஜீர்ணோர்த்தல அஷ்டமந்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விசுவாச வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு பூஞ்சுத்தி கிராம மந்தையில் அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் கிராம அம்பலகாரர்கள் தலைமையிலும் வேலூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்திலே தந்தை செய்த கதாபாத்திர நாடகமானது ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அபிஷேகம் நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிகர் சிகாமையில் நடிகர்கள் கவிஞர்கள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்ட விதமாக சென்னை தலைவர் தானே விட்டு நடிப்பின் நடிப்பின் இலக்கியம் நடிப்பின் காவியம் என்று அழைக்கக்கூடிய கோவிலாங்குளத்து பட்டியை சேர்ந்த ஜி ஜெயராமன் அவர் மத்தியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தராக நடிப்பார்கள். கோயிலின் குருலோவியம் கோயிலிசி கோயிலவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் அருமை சகோதரி கரூர் மாநகருக்கு பெருமை செய்து கொண்டிருக்கும் எம் மஞ்சுளா அவர் மத்திய வள்ளி நாயகமாக நடிப்பார்கள். கானப்பிரியர் கழகப்பிரியர் பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லு பீச்சுக்கு பீச்சு என்று சொல்லக்கூடிய அருமான முறையில் உரையாட காத்து கொண்டிருக்கும் எனது ஆரியூர் மாப்பிள்ளையாயுமே வெளியே உணர்ந்த மாப்பிள்ள மேடைக்கு வந்துட்டா நீ யாரு நான் யாரால இங்க சண்டை பயங்கரமா தான் கட்டி சண்டை தான் போடுவேன். அதனால அருமான முறையில் கைதட்டி ஒருத்த உள்ளத்துக்கு நன்றி எழுத வணக்கம். கழக பிரியர் ஆவியூர் மாநகரத்துக்கே பெருமை சேர்த்த எனது அருமை மாமா எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலின் பாண்டி பழைய நகைச்சுவை நடிகர் அவருடைய தவ புதல்வன் எனது அருமை மைத்துனருமாகிய எனது அருமை மாப்பிள்ளை ஆவியூர் மாநிலம் எடுத்த உதய நிதி அவர்கள் மத்தியில் நாரதர் மற்றும் கழக பிரியராக நடிப்பார். புதிய பாடல் பழைய பாடல் தெம்மாங்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் வளர்த்தினாலும் தனது குரல் வளர்த்தினாலும் உங்கள் செவியலும் கூட்ட காத்துக் கொண்டிருக்கும் எனது ஆரியூர் சகோதரன் நமது ராமநாதபுரம் மாவட்டம் பாத்திமலூருக்கு அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாவட்டம் போற்றக்கூடிய DM சீமான் அவர்கள் மத்தியில் ஹார்மோனியம் என் பின்பாட்டி சேர்ப்பார். கை தட்டுங்கண்ணே. உண்மையிலுமே எல்லா பெட்டிக்காரும் பேரை சொன்ன உடனே இப்ப என்னென்னமோ பாட்டு வந்துருச்சு. நேற்றுலாம் ஒரு பெட்டிக்காரர் சத்தியமா பண்ணாரு என்னமோ பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஒட்டாவ போட்டலாம் ஆடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரம் ஆச்சு பப்பு டான்ஸ் முடிஞ்சு போச்சு வேறு இந்த பாட்டு அப்படி ஒத்தா வீட்டில் பாட்டு பாட்டு இருக்கேன் நோத்தனமானு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவட பாட்டு எல்லாம் படிக்காம ஒரு முருகப்பெருமான், அதாவது தமிழ் கடவுள்னு எந்த கடவுளுமே கிடையாது, முருகப்பெருமானுக்கு தனி சிறப்பு உண்டு. அதனால அதை போட்டு ரசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால அன்பான முறையில் மிருதக மிசு கொண்டிருக்கும் மிருதக புகழ் மிருதக சக்கரவர்த்தி கொடை மிசு அன்னாரது அன்பு வாத்தியார் அருமை ஆசான் அருமை வாத்தியார் எனது அருமை அப்பா நமது அரசு குலத்திற்கே பிரவேசித்துக் கொண்டிருக்கும் டிவி ஜெயம் அவர்களது மூத்த மாணவனுமாகிய அஞ்சூர் நாட்டுக்கே சொந்தக்காரராகிய ஏனாதியை சேர்ந்த எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்கள் மத்தியில் மிருதகம் டபுளாகி சேர்ப்பார்.
ஆமா உண்மைதான். ஆனா இன்னைக்காவது இப்படி இந்த 2 நாளா நான் பட்ட சித்திரவதை யாரும் பட்டிருக்க முடியாது. 2 நாளா மேல யாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. நான் வந்து நாடகத்துல மட்டும் நடிக்க மாட்டேயா, கரகாட்டத்துல வந்து இந்த குரத்தையும் சொல்லுவாங்கல்ல, இந்த அரைக்கால்ட்ட விசிற போட்டுக்கிட்டு ஆடுவேன். அதுல 2 நாளா திருநெல்வேலி பக்கத்துல புளியங்குளம் கருங்குளம் அந்த ஊர்ல போய் ஆடிட்டு வந்து சம்புலாம் ஏறி போய் தெரிச்சு கிடக்கு. ஆனா இன்னைக்கு மாமா அதே நடையை கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி ஆடையில கொஞ்சம் அசஸ் பண்ணி நைவா போட்டு அருமையாக அதற்கிடையாக துணையாகும் ஆசி காத்து கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிள்ளை நமது அலம்பட்டி மாணவன் நடத்த தினேஷ்குமார் எஸ்பிஎஸ் தினேஷ்குமார் உபத்தில் ஆர்வம் சேர்ப்பார். கருவட்டி என்ற மூர்த்தியூர் மத்தியில் தாளம் மற்றும் பண்பாடு கொட்டுதே அறிவு மேலே
அதை தேடி சிறப்பட்டுதே தின உன்னால மலைக்கோயில் விளக்காக ஒளியாய் வந்தபடி மனசோடு தடவோட்டு இடையே தந்தபடி அந்த மூடி கண்ட கனவே ஆட ஜென்மோ தாண்டி வந்த புறவே நீ தந்தனா நீ தந்தனா நீ தந்தன தந்தன நீ அத்த மகளே ஜப்பு சீடையே வந்த பார்த்ததே ஆசைப்பட்டேன் கூடயே நமது ஒரு கும்பாபிஷேக விழா நடந்துகிட்டு இருக்கு. எந்த கரைச்சல் இருந்தாலும் வேணாம்ப்பா. நம்ம பண்டிகை வடக்கு தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் ஒளி ஒளி என்ற அமைப்பு அமைந்து கொண்டே இருக்கும். சிறந்த மைக் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் நமது கதிர்வேல் லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் கட்டையன் பட்டி